Annyeong. It's me, குக்கீஸ் கேர்ள். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபேக்ஸ். எல்லோரும் எப்படிடா இருப்பீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒன்று கொஞ்சோண்டு பேசணும், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் பர்த்டே ரிக்வெஸ்ட் கேட்குறீங்க, நான் அதை கஷ்டப்பட்டு ஸ்டோரி ரெடி பண்ணி உங்களுக்காக விஷ் பண்ணி போடுறேன். பட் நீங்கள் அதுக்கு எதுக்குடா காம்ப்ளிமெண்ட் தர மாட்டீங்க? ஸோ இந்த டேட்டில் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்காக தான்டா நான் விஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்காக அந்த ஸ்டோரி ரெடி பண்ணி போடுறேன். நீங்கள் எனக்கு எந்த காம்ப்ளிமெண்ட்டுமே கொடுக்க மாட்டீங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்களுக்காக ஒரு ஸ்டோரி நான் டெடிகேட் பண்ணுறேன்னா அதுக்கு உங்களோட காம்ப்ளிமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம்டா. ஸோ ப்ளீஸ் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் வீடியோஸ் போடுறேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் மட்டும் கொடுத்துருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நீங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுக்காதது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நான் எப்படிடா கண்டுபிடிக்கிறது? ஸோ ப்ளீஸ் எனக்காக பர்த்டே ரிக்வெஸ்ட்லாம் கேட்டிங்கன்னா எனக்காக கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் மட்டும் கொடுத்துருங்க, ஓகேவா? இன்றைக்கும் ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட் பார்த்துடலாம்டா, ஓகேவா? வரிசையாக பர்த்டே ரிக்வெஸ்ட் தான் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் போட்டு 1 வீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண கண்டிப்பாக டைமே கிடைக்கல. இந்த மந்த்து ஃபுல்லாக வெறும் பர்த்டே ரிக்வெஸ்ட் தான்டா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அப்படியே நம்ம அந்த எஃப்எஃப் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம், ஓகேவா? ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பர்த்டே பேபிக்கு ஒரு விஷ் பண்ணிடலாமா? தன்ஷிகா, ஹாய்டா, எப்படி இருக்கீங்க? விஷிங் யூ வெரி 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 ஹாப்பியஸ்ட் பர்த்டே டியர். உங்கள் லைஃப்பில் எல்லா ஹாப்பினஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக அந்த காட் கூட ப்ரே பண்ணிக்கிறேன், ஓகேவா? சேங்க சுக்காயோ தன்ஷிகா. ஓகேடா, இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரிக்கு ஒரு ஒன்லைன் நீங்கள் தமிழனை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், ரக்கட் ஒய்ஃப் வந்துட்டு அவங்களோட இன்னசென்ட் மாஃபியா ஹஸ்பண்டை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்துட்டு. ஸோ இது வந்துட்டு 2 பேருக்காக நான் போடுறேன். ஒன்று வந்துட்டு இந்த ரெக்வஸ்ட்டை கேட்டவங்களுக்கு, இன்னொன்று வந்துட்டு ஒரு சிஸ்டர் எனக்கு பர்சனலாக வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் வந்துட்டு இன்னசென்ட் ஹஸ்பண்ட் வச்சுட்டு ரக்கட் ஒய்ஃப் வைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் தாண்டா. ஸோ நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ப்ளீஸ் காம்ப்ளிமெண்ட் கொடுங்க எனக்கு. உங்களோட காம்ப்ளிமெண்ட் தானே என்னோட ரிவார்டு, நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அப்படியே காம்ப்ளிமெண்ட் அப்படியே அள்ளி தெளிச்சு விட்டுட்டு போயிடுங்க. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஃபன் கேரண்டி நான் உங்களுக்கு தர்றேன், கண்டிப்பாக பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும், ஓகேவா? ஆக்சுவலாக கொஞ்சம் நாய்ஸஸ்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அது எதையுமே கேர் பண்ணிக்காதீங்க, என்னோடய வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகேவாடா? இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பெரிய மேன்ஷன் தாண்டா காட்டுறோம். அந்த மேன்ஷனில் ஒரு 100 பேர்கிட்ட அப்படியே வரிசையாக நின்றுட்டுருக்காங்க. அந்த 100 பேருக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்துட்டு அப்படியே பிளாக் கலரில் ஃபுல்லாக அவுட்ஃபிட் போட்டுட்டு அப்படியே மாஸாக கெத்தாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. தடே, என்ன என்ன நினச்சிட்ருங்க எல்லோரும்? எப்படி இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சு? எப்படி லீக் ஆச்சு எனக்கு இப்போது தெரியணும். நான் எவ்வளோ செக்யூராக, எவ்வளோ ஒரு இதுவாக என்னோடய எல்லா டீலிங்கையும் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி உங்களுக்கே நல்லா தெரியும். அப்புறம் எப்படி என்னோட கோடிங் மிஸ் ஆச்சு, லீக் ஆச்சு? இப்போது எவன் அந்த கருப்பு ஆடுன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டிங்கன்னா அவனை தப்பிச்சிங்க. இல்லை, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னீங்கன்னு வையே, இதோ தூங்கிட்டு இருக்கானே என் தம்பி, அவனை எடுத்து ஒரே முச்சுட்டு போயின்னே இருப்பேன். அவன் வேற ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கான் போல். அவனுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்க வச்சிடாதீங்க. இப்போ எவன் அந்த கருப்பாடு முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் தானே நின்று அப்படியே மிரட்டிகிட்டு இருக்காங்க அவங்களோட பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே. இப்போ அங்கே நின்றவங்களும் அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ, இப்போ என்ன நடக்க போகணும்னு தெரிலையே, இவர் சும்மாவே கோவப்பட்டார்னா அப்படி இருக்கும், இப்போ இவ்வளோ கோவமாக இருக்கார், என்ன ஆக போதும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பயந்து கூட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அந்த முன்னாடி நிற்கிற அந்த பர்சன் தான், எனக்கு டைம் இல்லை, இப்போது எனக்கு தெரியணும், இப்போ தெரிலன்னு வையே எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். எதுக்கு? எனக்கு நீங்கள் தேவையே இல்லை, எவனுமே உண்மையாக இருக்காதுப்போ, எனக்கு எதுக்கிடானீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவரோட கன்னை அப்படியே எடுக்க இப்போ அவ்வளோ பேர் அப்படியே பயத்தில் அப்படியே முட்டி போட்டுடுறாங்க எல்லாருமே. ஓ, இப்படி எல்லோரும் நீரோல் பண்ணால் நான் விட்டுருவேனா? இப்போ ஏன் அந்த கருப்பாடுன்னு எனக்கு தெரியல, உங்கள் மொத்த பேரை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கன்னை அப்படியே லோட் பண்ணா இப்போ எல்லோரும் அப்படியே இல்லை அப்படியே ஒரு மாதிரி போவ் பண்ணிட்டு, சார் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார், சத்தியமாக நாங்கள் எதுவுமே பண்ணல சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஒரே மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்க, இந்த பக்கம் தாண்டா நம்ம யுங்கி தாண்டா ஒரு பர்சனை அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹேய் ஜேகே, இவன் தாண்டா. என்னது இவனா? இதுக்கு முன்னாடி நான் இங்கே பார்த்ததே இல்லையே. ஆமாண்டா, இவன் நம்மால் கிடையாது, ஆப்போசிட்டில் இருக்கால அவனோட ஆள்.
வேவ் பார்க்கறதுக்காக இங்கே வந்து இவன் தான் மொத்த டீட்டெயில்ஸும் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துருக்கான். ஓ, அந்த கருப்பாடு நீங்கள் தானா? அப்போ ஏன் குழந்தைங்கள் இல்லையா அது? அச்சோ, வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே அந்த முன்னாடி இருக்காங்கல்ல அந்த பர்சனை பிடிச்சி அப்படியே தலையில் இருக்க அந்த முடியை பிடிச்சி டைட்டாக அப்படியே இழுக்கிறாங்க. அந்த பர்சனை ஏற்கனவே நம்ம யொங்கி போட்டு செம்மையாக அடிச்சு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ பிளட்டாக இருக்குது உங்கள் ஃபேஸ்லாம். இப்போ நம்ம ஜேகேயும் அப்படியே போட்டு செம்மையாக அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எப்படா, அது எப்படி இந்த ஜேகேயோட கோட்டைக்குள்ளேயே வந்து அவனோட கோடிங்க எடுத்து நீ லீக் பண்ணுறனா? நீ எவ்வளோ பெரிய மயிராக இருப்ப, உன்னைய சும்மா நான் கொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் நைஃபை எடுத்து அவனோட உடம்பு ஃபுல்லாக அங்கங்கே அப்படியே கோடு போடுறாங்க. அவ்வளோ பிளட் வருது, அவனால் கற்றுக்கூட முடியல, அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும். தெரியணும் இந்த ஜேகே கிட்ட மோதுனா என்ன நடக்கும்னு தெரியணும். ஏய், உங்கள் எல்லாருக்கும் தான் பார்த்துக்கோங்க. இந்த ஜேகேக்கு யாராவது துரோகம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வையே, இவன் நிலமை தான் இதோ படுத்துருக்கானே, இவன் நிலமை தான் அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வச்சு கண்ணா பின்னான்னு கிழிச்சிட்டு இருக்கான் அந்த பர்சன் மேலே. அந்த பர்சனுக்கு கத்த கூட தெம்பு இல்லாமல் அப்படியே படுத்துருக்காங்க. அங்கங்கே அவ்வளோ பிளட் வந்துட்டுருக்கு. நம்ம யுங்கிலாம் இது அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது அந்த கத்தியை அப்படியே நம்ம ஜேகே தூக்கி போட்டு அவரோட கன்னை லோட் பண்ணி அப்படியே அந்த அவன் ஏற்கனவே பாதி இறந்துட்டான்டா, பாதி டெட்டில் இருக்கான். ஸோ அப்படியே அவரோட கன் எடுத்து அத்தனை ஷூட் பண்ணுறாரு அவரோட பாடியில். அவன் அப்படியே அங்கேயே ஒரு மாதிரி கொடூரமாக இறந்து போகிறான். அது எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருக்குமே அல்ல அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒரு சவுண்டு, என்ன ஜேகே என்னாச்சு? ஆறாம் வாங்க முடிச்சாச்சு, ஏதோ இங்கே படுத்துருக்கேன் ஒரு ஆடு, இதுதான் அந்த கருப்பாடு, முடிச்சு விட்டாச்சு. ஓ இதானா? எங்கேருந்துடா வர்றானுங்க இவனுங்கெல்லாம், எப்படி தான் முளைக்கிறானுங்களோ தெரில. ஆமாம், எங்கேருந்து வர்றதுகளோ தெரில, என் கையால் சாகிறதுக்கு. பார்த்தியா எப்படி ரத்தம் வெள்ளத்தில் விழுந்து கிடக்கான்னு? சரி, அப்புறம் இதுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்கேன், விட வேண்டியதானே? அது எப்படி வர முடியும்? அது எப்படி முடியும்? இவனுங்களும் நாளைக்கு இதை தான் பண்ணுவானுங்க. ஒரு வார்னிங் கொடுக்கணும்ல ஆரம், கொடுக்காமல் விட்டுட்டோன்னா அந்த ஜேகே யாருன்னு தெரியாதுல்ல. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு வார்னிங்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஒரு மாதிரி பேச, இப்போது அங்கே இருக்க ஒரு பர்சன் தான்டா ஆக்சுவலாக அந்த அடியாலாம் இருப்பாங்கல்ல, அதில் ஒரு பர்சன் தான். ஐயோ, இவங்ககிட்ட வந்து நான் தெரியாமல் மாட்டிக்கிட்டேனே, அண்ணன் தம்பி என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, ஒருவேளை நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளிடுவாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் கிட்டே கேட்க, இப்போ அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு பர்சன், அண்ணனுக்கு தம்பிக்கும் ஈவு இறக்கமே கிடையாது, அவங்களுக்கு மட்டும் எவனையாவது ஒருத்தனை டார்கெட் பண்ணிட்டாங்க, முடிக்காமல் விடவே மாட்டானுங்க. அதில் இந்த அண்ணன் இருக்கான் பார்த்தியா, அவன் அப்போ முழு சைக்கோ, அவன் முழு சைக்கோனா இங்கே இருக்கான் பார்த்தியா, இவெல்லாம் சொல்லவே வேண்டாம், சைக்கோலிஸ்டில் கூட சேர்க்க முடியாது. அதுக்கும் மேலே 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்போ நம்ம எல்லோரும் என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது இன்னொரு அந்த பர்சன் தான்டா, ஐயோ இவங்களுக்கு இந்த சாஃப்ட் கார்னர் இதெல்லாம் இல்லையா, நம்ம தான் எந்த தப்புமே பண்ணலையே, என்னது சாஃப்ட் கார்னரா, அதை போய் இவங்க கிட்ட எதிர்பார்க்குறியா? சான்ஸே கிடையாது. இவங்களாம் அப்படியே முடிக்கணும்னு நினச்சாங்கன்னா துப்பாக்கி எடுத்து பொட்டுன்னு சுட்டுட்டே போயிடுவாங்க. இன்னொன்று தெரியுமா, இவங்களுக்கு நான் 10 வருஷமாக அடியால் வேலை பார்த்துட்ருக்கேன், இப்போ வரைக்கும் இவங்க 2 பேரும் சிரித்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, என்னது அவ்வளோ கோல்டாக 2 பேரும்? ஆமாம், அவங்க முன்னாடி எல்லோரும் தலை குனிஞ்சு தான் பேசணும், இவனுங்க யாரும் முன்னாடி தலை குனிய மாட்டானுங்க அப்படின்னு சொல்ல, இப்போது அந்த டைமில் கரெக்டாக ஜேகேவோட ஃபேஸ் லெவல் வந்து ஒரு ஃபைல் வந்து யாரோ அப்படியே தூக்கி போடுற மாதிரி இருக்குது. நம்ம ஜேகேவோட ஃபேஸ்லேயே வந்து அந்த ஃபைல் படுது. எவன்டா அவன், எவன் இவ்வளோ நடந்திருக்கு, இதை பார்த்தும் எவன்டா என் மூஞ்சில் ஃபைல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே பயப்பட, இப்போது அங்கே இருக்க பாடிகள்லாம் அப்படியே தள்ளிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜேகேக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் நின்றுட்டு அவ்வளோ கோபமாக வந்துட்டுருக்காங்க. அறிவிருக்கா உனக்கு, அறிவிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட காதை பிடிச்சி திருவுறாங்க டைட்டாக. இப்போ நான் என்ன பண்ணேன், என்னடா பண்ணேன், எதுக்குடா டே வலிக்குதுடா. என்ன பண்ணியா, இந்த ஃபைல் யாரோடது? நான் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மீட்டிங்க்கான ஃபைலை. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு யாரோட ஃபைல்னு கூட தெரியாமல் நீ பாட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்ட, அறிவில்லை உனக்கு? இப்போ எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு தெரியுமா டைம். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறது? உனக்கே தெரியும் எனக்கு பங்க்சுவாலிட்டி எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. இப்போது நான் மீட்டிங்கை போஸ்ட்
போஸ்ட்போன் பண்ணிட்டு வச்சுற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீதானடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட காதை பிடிச்சி அப்படியே திருவிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆரமும் யுங்கி இதை பார்த்து செம்மையாக சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு வலிக்குதுட்டே, எனக்கு வலிக்குது, ப்ளீஸ் விட்டுரு. அது எப்படி விட முடியும்? என்னோட டைம் ஃபுல்லாக போச்சு. எங்க என்னோட ஃபைல் டே யுங்கி, அவன் தான் கேட்குறான்ல, குட்றா வலிக்குது. ஓ யுங்கி, இதை வரேன் மச்சான், இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கியும் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். டே இதான் அந்த ஃபைல். ஓ கொடுங்க, இங்கே பாரு, இதுக்கப்புறம் என்னோட ஃபைலை இதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னு வை உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட கண்ணத்தில் ஒரு ஸ்லாப் பண்ணேன். டே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா, அதுவே கூட ஒட்டிக்கிற, வலிக்கட்டும். இப்போ உங்கள் எல்லோரும் முன்னாடி நான் அவமானப்பட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் போஸ்ட்போன் பண்ணியிருக்கேனா? என்னோடய கம்பெனியில் எவ்வளோ இத்தனை நாள் நான் சிஓவாக இருக்கேன், போஸ்ட்போன் பண்ணியிருக்கேனா? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அடிக்க, ஏ கொஞ்சமாவது மரியாதை கொடுட்டே, நான் ஒரு மாஃபியாடா, இவ்வளோ நேரம் பங்கமாக ஒரு சீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா, ப்ளீஸ்டா எனக்காக கொஞ்சோண்டு மரியாதை கூட அப்படின்னு சொல்லிட்டு காதில் போயிட்டு மெதுவாக சொல்ல, ஓ சாருக்கு அவமானமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே. இப்போ நீ டவுன் பண்ணு, நீல் டவுன் பண்ணு. நீல் டவுன் பண்ணுறியா இல்லையா? பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நீல் டவுன் பண்ண. இப்படி தானே என்னோடய ஆஃபீஸ் எம்ப்ளாயிமோடு நான் இப்படி தானே அவமானப்பட்டேன். டயத்துக்கு வந்துட்டு ஃபைல் ரெடி பண்ணி மீட்டிங்ஸ் இது பண்ண முடியாமல் இப்போ நீ அவமானப்படு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜேகே அப்படியே நீல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி தலை குனிஞ்சு நின்று உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. இங்கே பாரு, இதுக்கப்புறம் அந்த தப்பு நடக்குமா? நடக்காது. சரி ஓகே, நான் கிளம்புறேன். கிளம்பு போ. என்ன சொல்ல மாட்டியா? என்ன சொல்லணும்? சொல்ல மாட்டியான்னு கேட்டேன். லவ் யூ டே. அது எதுக்கு இப்படி சொல்லிகிட்டு இருக்க? லவ் யூ ஸோ மச் தாங்க. கிஸ் யார் கொடுப்பா? தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே எந்திரிச்சு நம்ம டேயோட கணத்தில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேயும் ஜேகேயோட கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ டூ, இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா, சமத்து பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தலையை லைட்டாக கோதி விட்டுட்டு நம்ம டே அங்கேருந்து கிளம்ப. இப்போது நம்ம யுங்கியையும் ஆரம்பி திரும்பி பார்த்தா 2 பேரும் விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் இப்படி சிரிக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த அடியாளுங்க அங்கே நின்றுட்டு இருந்தாங்களா ஒரு 100 பேர், அவனுங்களுக்கெல்லாம் சுத்தமாக சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னடா இது இவ்வளோ மாதம் பேசிக்கிட்டு இருந்தாரு, சத்தோட்டத்தில் இப்படி தமாஸ் ஆகிட்டாரே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காரு நம்ம ஜேகே. இப்போ நம்ம ஜேகே தான்டா, ஹேய் இப்போ எதுக்கு சிரிச்சிட்ருக்க? அது வந்து மச்சான் இல்லை, லவ் பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்குன்னு இப்படியாடா நீ இருப்ப? இவ்வளோ நேரம் எப்படிலாம் பஞ்சு டலாக் பேசினேன், இப்போ என்ன மச்சான் ஆச்சு? அப்படியே பாம்பு மாதிரி பம்புறேன். ஏய் நான் எவ்வளோதான் வெளியே எப்படி இருந்தாலும் அவங்ககிட்ட மட்டும் என்னால் இப்படி இருக்க முடியலடா. இப்போ இதுடா நீ சிரிச்சிட்டு இருக்க, உன் லைஃப்லேயும் எவனாவது ஒருத்தன் வருவான், அப்போதுக்குள்ள அவனுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஆரம் தான்டா. இங்கே பாரு ஜேகே, இதுக்கு தான் நான் சொன்னேன், லவ் மேரேஜெலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. நீ தான் நான் பண்ணால் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பெரிய உலகத்தில் இல்லாதவனை கல்யாணம் பண்ண மாதிரி பண்ணேன், இப்போ அனுபவி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பிச்சிருக்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே ஆரம்பம் மறைச்சிட்டு, உனக்கும் வரும் ஆரம், உனக்கும் இந்த மாதிரி ஒரு நிலமை வரும், எனக்கா என்னோட ஜின் அப்படிலாம் பண்ண மாட்டான், யாருக்கு முன்னாடி எப்படி பேசணும்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியாது. ஈவன் அவன் இதுக்கு முன்னாடி என்கிட்ட நிமிர்ந்து கூட பேசுனது கிடையாது தெரியுமா. எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஆனதுனால அவன் என்கிட்ட அவ்வளோலாம் திமுறலாம் நடந்துக்க மாட்டான். இதோ இப்போ வந்து உன் புருஷன் நடந்துக்கிட்டானே அந்த மாதிரிலாம் கிடையாது என்னோட ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொல்ல. அப்போது அங்கே ஒரு சவுண்டு, நான் ஒன்றும் டே மாதிரி கிடையாது, அவனை விட ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. இப்போ நம்ம ஆரம் அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஜின் தாண்டா இங்கே வந்திருப்பாங்க. ஜின் செல்லம் இங்கே என்ன பண்ணுற? இங்கே வா மாமா வீட்டுக்கு கூட்டு போகிறேன், இங்கே எதுக்கு வந்தா? இங்கெல்லாம் வரக்கூடாதுடா தங்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் ஜின்கிட்ட போக, இங்கெல்லாம் வரக்கூடாதா? உன்கிட்ட நான் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சொன்னேன்? என்ன மறந்துட்டேனே, என்ன சொன்னேன்? மறப்ப குழந்தை ஆகி போயிட்டான், டயப்பர் மாற்றி விடு, எனக்கு மாற்றுறதுக்கு டைம் இல்லைன்னு நான் சொன்னேன்னா இல்லையா? டயப்பர் மாற்ற சொன்னேன், அது கொஞ்சம் வேலை இருந்ததுனால வந்துட்டேன். என்ன உனக்கு வேலை? குழந்தைக்கு டயப்பர் மாற்றுறத விட உனக்கு அப்படி என்ன வேலை? அது நான் கொஞ்சம் அப்படியே சரி டயப்பர் தானே மாற்றணும், வாத்தங்க நான் மாற்றுறேன். இதுக்கப்புறம் குழந்தைக்கு டயப்பர் மாற்றாமல் குளிச்சு விடாமல் ஏதாவது பண்ணாமல் உன் இஷ்டத்துக்கு திரிஞ்சன்னு வையாரம்
அவ்வளோதான். ஐயையோ! இதுக்கப்புறம் குழந்தையோட டைப்பர் நான் தான் டெய்லி மாற்றுவேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் ஜின்னை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு லைட்டாக அப்படியே ஜேகே சைடு திரும்பினா ஜேகேயும் இவங்கும் கேவலமான ஒரு லுக்கு விடுறாங்க. அட கருமமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி திரும்பிட்டு நம்ம ஜின்னை கூப்பிட்டுட்டு அப்படியே போயிடுறாங்கடா. எஸ். ஸோ நம்ம இப்போ ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம டேக்குக் 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. 1 இயர் லவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர் ஆகுதுடா. நம்ம நம்ஜின் வந்துட்டு வீட்டில் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு க்யூட்டான ஒரு பேபி இருக்காங்க. நம்ம யூன்மினுக்கு இன்னும் அவங்க செட் ஆகலை. ஸோ அவங்க 2 பேரும் சண்டை கோழிங்க அந்த மாதிரி. ஓகேவா? இப்போது அங்கே அந்த சீனு அப்படியே கட் ஆகுதுடா. இப்போது அப்படியே இந்த சைடு காட்டோன்னா நம்ம ஜிமின் தாண்டா, நான் மச்சான் ஃபைல் வாங்கிட்டு வந்துட்டியா? வந்துட்டு ஜிமினா. கடுப்பாயிருச்சு. மார்னிங் எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? ஐயோ சரி விடு. மார்னிங் 2 பேரும் என்ன மூலில் இருந்தீங்களோ அவர் ஃபைலில் மாற்றி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு. ஹே ஜிமினா, என்ன நக்கல் பண்ணுறியா? ஆமாம் அப்படியே வச்சுக்கோ. அப்புறம் மார்னிங் எதுவும் நடக்காமையா அவங்க வந்துட்டு ஃபைலில் மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்படியே மார்னிங் எழுந்திரிச்சோன்னா கிஸ்ஸை கொடுத்து ரொமான்ஸை போட்டிருப்பாங்க. அப்படியே நீங்களும் 2 ரொமான்ஸை போட்டிருப்பீங்க. ஜிமினா வாய முறியா? என்னாட்டே இதானே நினச்சி. ஹே பேசாமல் இருறா. ஓச்சோச்சோ சிரிக்கிறாருப்பா. சிரிக்கிறாரு. அப்போது அதுக்கு மேலே என்னமோ நன்றிருக்கு. அப்போது அந்த மனுஷன் ஃபைலை மாற்றி எடுத்துருமானோ தப்பு இல்லை. காலையில் நீ போயிட்டு க்யூட்டாக ஏதாவது பண்ணுறேங்கிற பேரில் ஏதாவது பண்ணியிருப்பேன். அவர் அப்படியே விழுந்திருப்பார். அப்படியே மாற்றி ஃபைல் எடுத்துகிட்டு போயிருப்பார். இப்போது நீ போயிட்டு ஏதாவது செஞ்சுட்டு வந்துட்டே என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் கேட்க, ஆமாண்டா அவன் எல்லோரும் முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தானா, நான் போயிட்டு கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்னது ஓவராக பேசிட்டியா? ஆமாண்டா. அது மட்டும் இல்லை, அவனை நீல்டன் வேற போட்ட வச்சுட்டேன் ஜிமினா. என்னது மச்சான், ஆனால் வச்சு செய்கிறடா நீ அவனை. உன்னை லவ் பண்ண பாவதுக்கு அவன் என்னென்னலாம் கொடுமை அனுபவிக்கிறான் பார்த்தியா? ஏய் என்ன கொடுமைன்னு பேசிகிட்டு இருக்க? ஆமாம் ஜேகே, நீ என்ன ஹாப்பியாக வச்சுருக்க? நல்லா கொடுமைப்படுத்துகிற. என்னது கொடுமைப்படுத்துகிறேன் நான்? அம்மா மச்சான், நீ கொடுமை தான் படுத்துற. அதில் என்ன சந்தேகம்? நான் 100க்கு 100 சொல்லுவேன். நீ அவனை கொடுமை மடுத்துட்டு தான்டா படுத்துற. உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அவன் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவான்டா அப்படின்னு சொல்லி இங்கே சொல்ல, இந்த கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சைடு காட்டினோன்னா அந்த பக்கம் நம்ம யுங்கி தாண்டா, மச்சான் ஏன் மச்சான் இப்படி இருக்கான்? இவ்வளோ பேர் இருக்காங்க, சரி கொஞ்சமாவது மரியாதை நடந்துக்கலாம்ல. அவன் எப்போவுமே இப்படி தான் பண்ணுறான். இது வரைக்கும் நீ கொஞ்சம் மாசாக இருந்த, இதுக்கப்புறம் இருப்பியானு தெரில. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம யுங்கி சொல்ல, இப்போ நம்ம ஜேகே தான்டா, ஏய் யுங்கி என்ன பேசுகிற? உனக்கு பற்றி தெரியாதா? அவன் என்ன தான் அப்படி பேசினாலும் என்கிட்ட அவனால் மாற்றிலாம் இருக்க முடியாது. ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரியும். அவன் யார் எப்படி இருந்தாலும் அவனுக்கு தேவையில்லை. அவனோட கேரக்டரில் தான் அவன் இருப்பான். அவனோட பெர்ஸ்பெக்டிவில் என்ன எப்போவுமே ஒரே மாதிரி தான் இவங்க பார்ப்பான். வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரியும் அப்படியே வெளியே இருந்தால் ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டான். நான் அதை பார்த்து தான்டா அவன்கிட்ட விழுந்தனே. எனக்கு அதுதான் அவன்கிட்ட ரொம்ப பிடிக்கும். எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் அவனோட கேரக்டரை அவன் மாற்றி பேச மாட்டான். அவன் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பான். இதோ இப்போ பண்ணிட்டு போனானே அந்த மாதிரி. ஸோ இப்போ உனக்கு கோவமே வரல மேலே? எனக்கு எதுக்கிட்ட அவன் மேலே கோவம் வரப்போகுது? அவன் என்னோட செல்ல குட்டி, என்னோட தங்க கட்டி. அவன் மேலே நான் எப்போவுமே கோவப்பட மாட்டேன். லவ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லி நம்ம ஜேகே சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை அப்படியே அப்போ நம்ம ஜிமின் பக்கம் காட்டினோம்னா கண்டிப்பாக அவன் ஃபீல் தானே பண்ணிகிட்டு இருப்பான். என்னோட ஜேகே பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஜிமினா. அவன் கண்டிப்பாக ஃபீல் பண்ண மாட்டான். பிகாஸ் என்னை பற்றி எனக்கு எவ்வளோ தெரியுதோ அதை விட அதிகமாக ஜேகேக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த பக்கம் சொல்ல. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குடா. இவங்க 2 பேரும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள் 2 பேருமே. என்ன தான் நம்ம ஜேகே பெரிய மாஃபியாவாக இருந்தாலும் கிட்ட ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம யார் என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஜேகே கிட்ட எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவாங்க. 2 பேரும் அவ்வளோ லவ்வபுளான ஒரு கப்புள்ஸ். ஓகேவா? இப்போது அப்படியே நம்ம தாண்டா ஈவினிங் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்தால் கிச்சன்லேருந்து செம்ம ஸ்மெல் வருது. இப்போது நம்ம அப்படியே போகிறாங்க. போயிட்டு பார்த்தா நம்ம ஜேகே தாண்டா சமைச்சிட்ருக்காங்க. ஹாய் என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுறாங்க? சமைக்கிறேன். யாருக்கு? உனக்கு தான் சமைக்கிறேன். வேறு யாருக்கு சமைப்பாங்க? என்ன சமைக்கிறா? எல்லாம் உனக்கு பிடிச்சது தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜேகே சமைச்சிட்டு இருக்காங்கடா. ஸோ பேக் ஹக் பண்ணலை, முன்னாடி ஒரு மாதிரி குனிஞ்சு முன்னாடி போய் நினைக்கிறாங்க. நம்ம ஜேகேக்கு முன்னாடி போயிட்டு நின்றுட்டு அவங்க அப்படியே சமைக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்கா? நீ சமைக்கிறதுனா தனியாக போய் சமைக்க வேண்டியதானே? சார் கோவமாக இருக்கீங்களா என்ன என் மேலே? நான் ஏன் உன் மேலே கோவப்பட போகிறேன்? கோவம்லாம் இல்லையே.
பார்த்தா அப்படி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு கையில் ஸ்ட்ராபெரி தாண்டா வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்ட்ராபெரியை அப்படியே நம்ம டே வந்துட்டு வாங்கி கீழே வச்சுட்டு நம்ம ஜேகேயோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டேயோட ஹிப்பை சுற்றின மாதிரி பிடிச்சி அவங்களே அப்படியே ஹக் பண்ண வைக்க மாதிரி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி ஷோல்டர் மேலே அவரோட ஹெட்டை வந்துட்டு அப்படியே சாய்ச்சிட்டு அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க டேயா. இதை பண்ணாமல் எதுக்கு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் இப்படி? நாங்கள் கை எடுத்து கொண்டு போயிட்டு வச்சா தான் நீங்கள் ஹக் பண்ணுவீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியும்ல, உன்னோட அந்த வாசனை இருக்கே பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோட அந்த நெக்கில் இருக்குல்லடா பர்ஃப்யூம் மேலே அதெல்லாம் அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காங்க. ஹே என்ன பண்ணிகிட்ருக்க? இப்படிலாம் பண்ணால் எனக்கு ஒரு மாதிரி யாரும் தெரியும்ல, அப்படி தள்ளிப்போ தெரியாமல் உன்னை ஹக் பண்ண வச்சுட்டேன். ஹே நீ தானே பண்ண வச்ச, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நெக்கில் கிஸ் பண்ண, என்னடா பண்ணுற, இங்கே பாரு நான் மில்க் ஷேக் போடணும், தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் சொல்கிறாங்க. பட் நம்ம ஜேகேயா நீ போடு, நீ உன் வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க நெக்கில். நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே குழந்தையாட்டம் பின்னாடி அப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம டேயும் அங்கங்கே நடந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. பட் நம்ம ஜேகே விடவே இல்லை. நம்ம டேயும் அவரும் குழந்தையாட்டம் அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குடா. அந்த ரொமான்ஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இப்போது அங்கே ஒரு சவுண்ட்ரா, ஐயோ இந்த குழந்தைக்கு டைப்பர் மாற்றி என் வாழ்க்கைலாம் முடிஞ்சு போயிடும் போல இருக்குது. அங்கே அவ்வளோ மாசாக இருந்தேன், இந்த ஜின்னு பையன் என்னை இப்படி தமாசாக்கிட்டு வந்துட்டானே. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து என்னை பக்கத்துலேயே விட மாட்டான், ரொமான்ஸே பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே நம்ம ஆரம் தாண்டா கிச்சனுக்குள்ளே வர்றாங்க. பார்த்தா நம்ம ஆளுங்க 2 பேரும் அப்படியே பேக் ஹக்கிங்க போட்டு கிஸ்ஸிங்க பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக லவ்வாங்கியாக நின்றுட்டுருக்காங்களா. இதை பார்த்துட்டு ஆரம்புக்கு செம்ம காண்டாகுது. ஏண்டா அவன் என்னை பக்கத்துலேயே விட மாட்டேங்கிறான், நான் கடுப்பில் இருக்கேன், உங்கள் 2 பேத்துக்கு என்னடா ரொமான்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் நினச்சிட்டு ஹேய் அப்படின்னு ஒரு சவுண்டு போடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே டக்குன்னு டே விட்டு கை எடுத்துட்டு அண்ணா என்னண்ணா என்னாச்சு, என்ன பண்ணிட்டுருக்கீங்க 2 பேரும், என்ன பண்ணுறோம்? நாங்கள் ஒன்றும் பண்ணலையே, அது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டுட்ருக்கான், நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க சார்? இப்போ உனக்கு என்ன ஆரம், என்ன பிரச்சனை, இதுக்கிட்டா வந்து தேவையில்லாமல் எங்கள் ரொமான்ஸை கெடுத்துட்ருக்க? உனக்கு தான் பொண்டாட்டின்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவனை போய்ட்டு நீ ரொமான்ஸ் பண்ண வேண்டியது தானே, இதுக்கு இங்கே வந்து கெடுத்துட்ருக்க? அவன் பக்கத்தில் இப்போ வர விட்டா நான் ஏன்டா இங்கே வந்து புலம்பிகிட்ருக்கேன்? என்னது அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல என்ன ஆக போகுது, நீ என் தம்பி தான், இதுக்குன்னா உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் தண்ணி பிடிக்க தான் வந்தேன், பிடிச்சிட்டு கிளம்புறேன், நீ என்ன பண்ணணுமோ பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வாட்டரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகேயும் டேயும் சிரிக்கிறாங்க. இங்கே பாரு ஜேகே, ஜின்னு பக்கத்துலேயே வரவிடலான்னு நினைக்கிறேன் குழந்தை பிறந்ததுலேருந்து, அதனால தான் அவங்க அண்ணா இப்படி பேசிட்டு போகிறாங்க. ஆமாம் அதே தான் நானும் நினைக்கிறேன். சரி டே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேளு, என்ன பெர்மிஷன்லாம் கேட்டுட்ருக்கா கேளு. அது வந்து என்னாச்சு ஜேகே, எதுக்கு இப்போ இவ்வளோ இதாகிற, என்னன்னு சொல்லு. இல்லை குழந்தைய பற்றி யோசிக்கலாமே. ஜேகே என்ன திடீர்னு? இல்லைடா நானும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், நீயும் வேணான்னு சொல்கிற, எனக்கு குழந்தை வேணும் டே ப்ளீஸ். இங்கே பாரு ஜேகே, எனக்கு புரியுது உனக்கு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு, பட் இப்போதைக்கு வேணாமே. எதுக்குடா, நமக்கு மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆச்சு, நம்ம லவ் பண்ண ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு, டோட்டலாக 2 வருஷம் ஆச்சு, இதுக்கு மேலே உனக்கு டைம் வேணுமா என்ன? இல்லை என்ன நம்ப மாட்டேறியானே? ஜேகே, உன்னை நம்பாமல் தான் 2 வருஷமாக உன் கூட இருக்கேனா? அதான் நான் வேணான்னு சொல்கிறேன்ல ஜேகே, அப்புறம் என்ன உனக்கு புரியாதா? இங்கே பாருட்டே, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோட்டே, எனக்கு குழந்தை வேணும்ட்டே. எனக்கு இப்போதைக்கு குழந்தை வேணாம் ஜேகே, வரும்போது நல்ல மூடில் வந்தேன், சுத்தமாக கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுக்கு கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நான் எத்தனை தடவை சொல்லிகிட்ருக்கேன், எனக்கு பேபினா ரொம்ப பிடிக்கும், பெற்று மட்டும் குடுறா, நான் பார்த்துக்கிறேன்னு. இவன் எதுக்கு இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயும் கோச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அன்றைக்கி நைட் தாண்டா காட்டுறோம். நம்ம டே பாட்டுக்கு போயிட்டு ஒரு கார்னரில் போய் படுத்துக்கிறாங்க பெட்டில். நம்ம ஜேகே போய் பார்க்குறாங்க. டே பார்த்தா அவர் மட்டும் ஒரு மாதிரி பெட்டில் படுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான் போயிட்டு டே என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. என்னடா இப்போ நான் கேட்டேன், எதுக்குடா இப்போ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? நீ எதுவும் கேட்கல. இங்கே பாரு டே, என் மூஞ்சை பார்த்து பேசு, எதுக்கு இப்போ திரும்பி இருக்க? எனக்கு உன் மூஞ்சை பார்க்க பிடிக்கல, எனக்கு தூக்கம் வருது ஜேகே, என்னை விடுறியா? டே கேட்டுட்ருக்கேன்ல, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போயிட்டு டே அப்படியே டேர்ன் பண்ணுறாங்க. இப்போது நம்ம டே தாண்டா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு நம்ம டேக்கு.
ஏய் என்னாச்சு எதுக்கு பழுதுட்ருக்க இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போ எனக்கு தூக்கம் வருது. ஏய் என்ன ஆச்சுன்னு கேட்குறேன் எதுக்கிட்டே பழுதுட்ருக்க? நான் குழந்தை கேட்டது தப்பு தான், சாரி தெரியாமல் கேட்டேன், இதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் சரியா? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல இப்போ நம்மகிட்டே தான் இங்கே பாரு ஜேகே, நான் உனக்கு குழந்தை ஏன் ஏன் வேணான்னு சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு நீ ஒவ்வொரு தடவையும் குழந்தைன்னு கேட்கும்போது கஷ்டமாக இருக்குடா, உங்ககிட்ட என்னால் முடியாதுன்னு சொல்ல. அதை எனக்கு தெளிவாக சொன்னால் தானே புரியும். நீ எதுக்கு குழந்தை வேணான்னு சொல்கிற, எனக்கு சொன்னால் தானே புரியும். சொன்னால் தான் புரியும்னா இங்கே பாரு ஜேகே, நான் சொல்கிறத ஒரு நல்லா கேளு. உங்கள் அண்ணாவே எடுத்துக்கோ, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஹாப்பியாக குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. ஈவன் அவங்க என்ன அரேஞ்ச் மேரேஜ் கப்பலாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு லவ்வோடு இருந்தாங்க. ஆனால் இப்போது பேபி வந்ததுக்கப்புறமா அவங்க ஈவன் கொஞ்சம் சிரித்து பேசிக்கிறது கூட இல்லை ஜேகே, உனக்கு புரியுதா? நாளைக்கு நம்ம லைஃப்லேயும் ஒரு பேபி வந்துட்டான்னா நீ நீ என்னை விட்டுருவடா. உனக்கு நீ இல்லை நான் எப்படி ஏய் இப்போ எதுக்கு இப்படி பேனிக் ஆகிட்ருக்க? என்ன ஆச்சு உனக்கு? லூஸானே? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாருட்டே, எனக்கு குழந்தை வேணும், எனக்கு பிடிக்கும், அதனால கேட்டேன். அதனால குழந்தை வந்தால் ஒன்றை விட்டுருவேன்னு யாரா சொன்னது? எனக்கு என்னதான் குழந்தை வந்தாலும் நீ தானே என்னோடய ஃபர்ஸ்ட் குழந்தை, அதே உனக்கு புரிய மாட்டுது அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே கேட்க, இப்போ என்ன உனக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் அவ்வளோதானே? ஆமாம். ஓகே இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். உனக்கா எப்போ குழந்தை பெற்றுக்கலான்னு தோணுதோ அப்போ நம்ம பெற்றுக்கலாம், ஓகேவா? தேங்க்ஸ் ஜேகே. ஏய் லூஸு, இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஹக் பண்ணிக்க அப்படியே அவங்க 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்கடா. இப்போது நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. அப்போது நம்ம ஜேகே வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அப்போது ஒரு சவுண்டு, ஹோய் மாம்ஸ் என்ன பண்ணுறீங்க? ஏய் நீ என்ன பண்ணுறீங்க? எப்போ வந்தா? இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்துட்டு அப்படியே ஜேகே பக்கத்தில் உட்காடுறாங்க. நான் மாம்ஸ் காலையிலே வேலையா? ஆமாம் சரியான வேலை, எங்கே என்ன நிம்மதியாக இருக்க வர்றாங்க, மாஃபியா வேறையா மாமா, அதனால் அப்படியே வேலை போயிட்டுருக்கு. ஓ ஆமாம் இல்லை, என் மாமா தான் பெரிய மாஃபியா வச்சே. சரி பாருங்கள் எங்கே அவனை காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் கிச்சனில் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கே நம்ம ஜேகே பக்கத்தில் ரொம்ப உரசிக்கிற அந்த பர்சன் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது கிச்சன்லேருந்து டே தான் வந்துட்டு, ஏய் ஏனே பண்ணிகிட்ருக்க எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி டக்குன்னு கையை பிடிச்சி தூக்கி விட்டுறாங்க ஜேகே பக்கத்தில் உட்கார விடாமல். டே அண்ணா இரும மாடு, இப்போ இதுக்கடா என்னை பிடிச்சி இழுத்த? இங்கே பாரு கை வலிக்குது. உன்னை யார் என் புருஷன் பக்கத்தில் இருந்து உட்கார சொன்னது? உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஜேகே பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவர் என்னோட மாமா, நான் அப்படி தான் பண்ணுவேன், உனக்கு என்ன? ஏய் நான் தான் சொல்கிறேன், அவன் பக்கத்தில் இனிமேல் பூரை வேற வச்சுக்கிட்டு மையே, அவன் பக்கத்தில் எப்படி போகிறது, உரசி பேசுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது வயன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அச்சோ இதை பர்றா பசசிவ நான் மாம்ஸ், உங்கள் பொண்டாட்டி இவங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் தாண்டா கேட்குறாங்க. ஆக்சுவலாக டேயோட சிஸ்டர் தாண்டா ஒயன், அவங்க அப்ராடில் இருந்திருப்பாங்க, இப்போது வந்திருக்காங்க ஓகேங்களா. ஏய் டே என்ன பண்ணிகிட்ருக்க? அவளே சின்ன பொண்ணு, இப்போ தான் வந்திருக்கா, எதுக்கடா அப்போ மேலே இவ்வளோ கோவப்படுறேன்? சின்ன பொண்ணுன்னு நீ கண்ட, அவள் எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு தான் தெரியும். நீ இங்கே பாரு, அவகிட்ட இந்த மாதிரி உரசி விட்டு பேசுகிறா, அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் கட் பண்ணிடுவேன். இப்போ நான் என்னடா பண்ணேன்னு இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் அவ்வளோதான் சொல்லுவேன், இதுக்கப்புறம் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒயனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு கிச்சனுக்கு கூட்டி போயிடாங்க. டி அண்ணா ஒழிக்கிறா விட்றா. ஏய் இங்கே பாரு ஒயன், இதுக்கப்புறம் ஜேகே கிட்ட ஏதாவது பேசணும், ஐயோ உங்கள் புருஷன்கிட்ட நான் பேசவே இல்லைப்பா, என்னை விடுறீங்களா? சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ரூம் போகணும், விடு என்ன அப்படின்னு. ஸோ அந்த டே வந்துட்டு அங்கே அந்த க்யூட்டான அந்த இதில் அப்படியே இங்கே முடிய இப்போது அந்த நைட் தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம ஜேகே தான் கால் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ கால் பேசி முடிச்சுட்டு அப்படியே ரூமில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டே வந்துட்டு ஒரு மாதிரி பில்லோவாக லேப்பில் வச்சு பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கோவமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஜேகே தான் இப்போது, ஐயோ இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, எதுக்கு போய் இப்படி உட்காந்துட்ருக்கான், இவன் நார்மலாக உட்காந்தாவே 40 பக்கம் டைலாக் பேசுவான், இதில் அப்நார்மலாக வேறு இருக்கான், எத்தனை பக்கம் தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போக இப்போ நம்ம டே தாண்டா, இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? கால் வந்துச்சுடா, பேசிட்டு வர்றேன். யார்? பிஸ்னஸ் கால்ரா. சரி இப்போ நீ அப்படி உட்காந்துருக்க? அதுவா, எனக்கு உன் மேலே கோவமாக இருக்குது. என்னது என் மேலே கோவமாக இருக்கா?
ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்திரிச்சு நம்ம ஜேகே அப்படியே பிடிச்சி வாலில் பின் பண்ணி செம்மையாக ஒரு மாதிரி ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜேகே என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஐஸை வியர்டன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு அந்த கிஸ் அவ்வளோ லாங்காக போயிட்டுருக்கு. அவ்வளோ ஒரு மாதிரி கடிச்சு என்னென்னமோ பண்ணி நம்ம ரொம்ப ஒரு மாதிரி கோவத்தெல்லாம் கிஸில் காட்டுற மாதிரி நம்ம குடிச்சு இழுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அப்படியே நம்ம அவரோட லிப்ஸ் அப்படியே ரிலீஸ் பண்ண இப்போ நம்ம ஜேகேயோட லிப்ஸில் வந்துட்டு அவ்வளோ பிளட்டாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே பார்த்துட்டு இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். இப்போ நான் என்னடா பண்ணேன், இப்போ எதுக்குடா இப்படி கடிச்சு வச்ச, வர்ற வாயில் ரத்தம் வருது. வரட்டும் உனக்கு வரட்டும், இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் உனக்கு. இல்லை இப்போ நான் என்ன பண்ணேன், என் தங்கச்சி வந்து உன் பக்கத்தில் உரசிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கா, தள்ளுன்னு சொல்லாமல் நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. அவள் ஒயந்தா அவளை எதுக்கு உன் பக்கத்தில் நீ சேர்த்தேன்னு நான் கேட்குறேன். போக போக நீ ரொம்ப சரியில்லடா, ரொம்ப ஓவர் பொசசிவ் ஆகிற, பார்த்துக்கோ. இங்கே பாரு ரத்தம் வருது. ஸோ ரத்தம் வருதா, சாரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக கிஸ் கொடுக்குறாங்க நம்ம ஜேகேயோட லிப்ஸில். இப்போ நம்ம ஜேகே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அப்படி பார்த்துட்டு இப்போ ஒரு மாதிரி சொன்னால் பார்க்குறாங்க நம்ம டேயம். இப்போ அந்த பிளட்லாம் அப்படியே இவங்க அப்படியே உறிஞ்சி எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறாங்க மறுபடியும் நம்ம வந்து ஜேகேயை. இப்போ ஓகேவா, பெயின் இல்லையே. யாரா நீ பிடிச்சி கடிச்சு வைக்கிற, அப்புறம் மறுபடியும் பிடிச்சி கடிக்கிற, ஏடா நினச்சிட்ருக்க நீனு. ஜேகே சாரி நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அழகாக செஸ்ஸில் சாஞ்சிக்கிறாங்க ஹக் பண்ண மாதிரி. உங்ககிட்ட யார் பேசினாலும் எனக்கு பிடிக்க மாட்டேது, நீ எனக்கு மட்டும்தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக அப்படியே ஹக் பண்ண நம்ம ஜேகேக்கு வந்து புரியுது நம்ம வந்துட்டு எவ்வளோ பாசமாக இருக்காங்க ஜேகே மேலே அப்படிங்கிறது வந்து ஜேகேக்கு புரியுது. ஸோ அவங்களும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு லூஸு நான் உனக்கு மட்டும்தான்டா, வேறு யாருக்கு நான் கிடச்சிருவேன் சொல்லு. இந்த உலகத்தில் இவ்வளோ பேர் இருந்தும் இவ்வளோ பெரிய மாஃபியாவை வளைச்சி போட்டு இதோ இப்போ இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறியே, நான் வேறு யாருக்கு கிடச்சிட போகிறேன் சொல்லு. நானும் அவனை வளைச்சி போட்டேன், நீ தான் என் பின்னாடியே தெரிஞ்ச. நாங்கள் உங்கள் பின்னாடி தெரிஞ்சோம். ஆமாம், என் பின்னாடியே என்ன லவ் பண்ண நீ தான் என் பின்னாடி தெரிஞ்ச. நாங்கள் உங்கள் பின்னாடி. சரி நீங்கள் எதுவுமே தெரியலல்ல. நான் இல்லையே. ஓகே நாங்கள் தான் ஃபுல்லாக உங்கள் பின்னாடி தெரிஞ்சு லவ் பண்ண வச்சு ஏதோ இப்போது இங்கே வந்து நிற்க வச்சுருக்கோம். அப்படிதான் அப்படிதான். ஓகே சரி, அப்புறம் என்ன அப்புறம்? இல்லை இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா? முத்தத்தை கொடுத்த, கடிச்சு வச்ச, ரத்தம் வர வந்துச்சு, இதுக்கு மெடிசன் எதுவும் தர மாட்டியா? அதான் கொடுத்தேன்ல, இது லைட்டாக தானே இருக்குது, அப்படியே சர்ஜரி பண்ணணும் போல் இருக்குது எனக்கு. ஸோ கொஞ்சம் டீப்பாக மெடிசன் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்க இப்போ நம்ம தாண்டா. ஜேகே நீ இதுக்கு பிளான் பண்ண எனக்கு நல்லா தெரியுது, இன்றைக்கி என்னால் முடியாது. எதுக்கு இன்றைக்கி என்னால் முடியாது? எதுக்கு என்னால் எனக்கு முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. டயர்டாக இருக்கா? மாமா பார்த்துக்கிட்டு சொல்லலாம், வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே தூக்கிட்டு கொண்டு போயிட்டு பெட்டில் போடுறாங்க. நம்ம அப்படியே பவுன்ஸ் ஆகுறாங்க. இப்போது நம்ம ஜேகே அப்படியே டேயோட மேலே போயிட்டு அப்படியே ஹோவர் ஆகிட்டு, என்ன டயர்டாக இருக்குது? நான் எப்போவும் பக்கத்தில் வந்தாலும் உனக்கு டயர்டாக இருக்குமா? இன்றைக்கி உனக்கு எப்படி டயர்டாக இருக்குது? உன்னை எப்படி நான் டயர்டாகாமல் பார்த்துக்கிறேன்னு பாரு செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண. ஜேகே வேணாம் ஜேகே, விடு. என்ன விட முடியாது. இன்றைக்கி நீ எனக்கு வேணும். நீ என்ன பர்மிஷன் கொடுக்குறது? நான் எடுத்துப்பேன். நீ ஏன் போண்டாடி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே பூந்து விளையாட ஆரம்பிக்க. ஸோ அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு அழகான மேக்கவுண்ட் முடியுதுடா. ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா காட்டுறோம். அங்கே டைனிங் டேபிளில் இப்போது நம்ம டே வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்காங்க, நம்ம நம்ஜின்னு உட்காந்துருக்காங்க. நம்ம ஜின் வந்துட்டு பேபி கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அழகாக உட்காந்துருக்காங்க டேபிளில். நம்ம ஜேகே பக்கத்தில் வந்துட்டு ஒயன் உட்காந்துருக்கா. இப்போது நம்ம அப்படியே முறைக்கிறாங்க ஜேகேயை பார்த்து. ஐயோ இவன் அதுக்கு இப்படி முறைக்கிறான். ஆத்தி ஒயன் பக்கத்தில் உட்காந்துருக்காளா? ஒயன் சொல்லுங்க மாமா, என்ன அந்த பக்கம்லாம் சேர் இருக்கே, வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். ஏன் மாமா நான் உங்கள் பக்கத்தில் உட்காரக்கூடாதா? அப்படிலாம் இல்லை ஒயன், நான் உட்காந்துக்கிறேன். சரி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிடுற. இது பக்கம் நம்ம டேயை பார்த்தா இன்னும் பயங்கரமாக முறைக்க. ஐயோ இது என்னடா இது, இவங்ககிட்டையும் ஒழுங்காக பேச முடியல, அவங்களும் புரிஞ்சுக்க மாட்றாங்க. இப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்க. இந்த டைமில் கரெக்டாக நம்ம யுங்கி என்ட்ரி கொடுக்குறாங்க. மச்சான் யுங்கி, வா நீ தாண்டா என் ஃப்ரெண்டு,
கரெக்டான நேரத்துக்கு கரெக்டாக வந்துடுறேன். வா மச்சான் உட்கார். ஓயன் அப்படி சொல்லி போய் உட்காரு. நானும் யோகியும் கொஞ்சம் பிஸ்னஸ் பேசணும். சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் போயிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கா. இப்போ நம்ம யுங்கி வந்து ஜேகே பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்கடா. என்னாச்சு மச்சான்? அது ஒன்றும் இல்லை, நான் அப்புறம் சொல்கிறேன். டே யுங்கிக்கு சாப்பாடு இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே பரிமாற அப்போது இன்னொரு பர்சனோட என்ட்ரி. ஹே ப்ரோ, வாட்ஸ் அப் ப்ரோ? ஹே ஹோபி, என்ன திடீர்னு வந்திருக்க? ஹே ப்ரோ, நான் கால் பண்ண நீ ஏன் எடுக்கலையா? எப்போடா கால் பண்ண? நான் உனக்கு பண்ணேன் ப்ரோ. இப்போ எதுடா நீ இப்படி கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்க? வாட்? ஹே ப்ரோ, வாட்ஸ் அப்? இட்ஸ் நாட் கிறுக்கு, இட்ஸ் ட்ரெண்ட் ப்ரோ. வாட்ஸ் அப் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி தாண்டா வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் என்னென்ன தேவை போட்டு வந்து காமெடி பண்ணிட்டு நிற்கிறாரு. நம்ம ஒயனுக்குலாம் இதை பார்த்துட்டு சிரிப்பு தாங்க முடியல. நம்ம ஹோபி வந்துட்டு ஜின்னோட பிரதர். நம்ம அவருக்கும் ஜின்னுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் நடந்திருக்குல்ல. ஸோ நம்ம ஜின்னோட பிரதர் தான் அவங்க. ஜின்னு வந்துட்டு இப்போ ஆரம்பிட்டில் இருக்காங்க. நம்ம ஹோபி வந்துட்டு இப்போ ஜின்னை பார்த்துட்டு அப்படியே குழந்தையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? வேர் இஸ் மை செல்லக்குட்டி, எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து அப்படியே ஜின்னோட கையில் இருக்க குழந்தைய அப்படியே வாங்கிட்டு அப்படியே க்யூட்டாக கொஞ்சுறாங்க. ஏய் செல்லக்குட்டி, என்ன பண்ணுறேன்? என்னை பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இதை நம்ம ஜேகே மட்டும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ நம்ம டே வந்துட்டு இதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஜேகேயோட ஃபேஸில் ஒரு மாதிரி டக்குன்னு ஒன்று மாறுது அப்படின்ட்டு நம்ம ஜேகே எதுவும் வெளியே காட்டிக்கல. நம்ம டேயும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் காட்டிக்கல. இப்போ நம்ம ஹோபி அப்படியே வந்து பார்த்தா ஒயன் பக்கத்தில் ஒரு சீட் இருக்குது. ஸோ ஒயன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஏய் ஹூ ஆர் யூ, வாட்ஸ் ஒன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹே தமிழ் வராதா உனக்கு? தமிழ் ஹே யூ தமிழா பேசினா எப்படி மரியாதை இருக்கும், எப்படி பேசினா தான் நல்லாயிருக்கும். வாட்ஸ்அப் ஏய் ஒழுங்காக பேசினா நான் பேசுவேன். இந்த மாதிரி கிறுக்கு மாதிரி பேசினா நான் பேச மாட்டேன். ஹே யூ ஆல் கால் மீ கிறுக்கு, ஐ மீன் நாட் கிறுக்கு, இட்ஸ் ஜஸ்ட் ட்ரெண்டிங். ஐயோ இது எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒயன் ஜின்னை பார்த்து கேட்க, இப்போ நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா அப்படி பண்ணி மானத்தை வாங்குற அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஜின்னா ஏய் ஒழுங்காக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி ஒரு சவுண்டை விட, அண்ணா எப்படி அண்ணா இருக்க, நல்லா இருக்கியா? குழந்தையை பார்க்க தான் நான் வந்தேன். நன்றாக உள்ளார்கள், நீங்கள் இருவரும் நன்றாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அப்படியே தூய தமிழை பேச ஆரம்பிக்க, ஐயோ இவனை வச்சுட்டு ஒன்றுமே முடியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு தலையில் அடிச்சுக்க. சரி ஓகே ஃபன் ஸ்பாட். என்ன சாப்பாடு கொடுங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி கேட்க. இப்போ நம்ம டே அப்படியே சர்வ் பண்ணுறாங்க ஃபுட்டை. நம்ம ஹோபி அப்படியே சாப்பிட்றாங்க. ஸோ இங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அடே இன்னொரு சன் கேட்குது. மச்சான் டே, ஹே ஜிமினா வா. என்ன மச்சான் ஃபைல் இன்றைக்கி முக்கியமான ஃபைல் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்ல, எடுத்துகிட்டு சீக்கிரமாக தரேன்னு சொன்னேன். மறந்துட்டேன்டா, இங்கே சாப்பாடு வச்சுட்டு இருந்தேன்னா. சார் இங்கே வாங்க உட்காந்து சாப்பிடுவா, நான் போய்ட்டு ஃபைல் எடுத்துகிட்டு வரேன். இல்லைடா நான் சாப்பிட்டேன், அடிச்சு வந்து உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜிமின் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம யுங்கி பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது. இட் மீன்ஸ் வந்துட்டு ஹோபிக்கும் அப்படி தான் சொன்னேன்னா, சரி ஓகே அப்படியே வச்சுக்கோங்கடா சரியா. இப்போது நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே யுங்கி பக்கத்தில் உட்காடுறாங்க. நான் ஸ்டோனு எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா? என்ன கல்லுக்குள்ள திங்கல, சோறு தானே திங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்தோடனே இவங்கியே கல்லாய்க்க. ஏய் என்ன நெக்கலா? ஆமாம் நக்கல் தான். இப்போ உனக்கு எடுக்கும் பாரு விக்கல். ஏய் என்னடா என்ன எப்போ பார்த்தாலும் ஸ்டோன் மாதிரி தானே உட்காந்துருக்க. இப்போ கூட பாரு என் மச்சான் எவ்வளோ அழகாக வகையாக சமைச்சு வச்சுருக்கான். இதை ஃபுல்லாக தின்னுட்டு இதோ கல்லை தின்ன மாதிரி தான் உட்காந்துன்னு இருக்க. ஹேய் பார்த்து பேசு. ஐயய்யா உங்கள் 2 பேத்துக்கு எதுக்கடா செட்டே ஆக மாட்டேங்குது, எதுக்கு அப்படி சண்டை போட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் கேட்க, அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல பிரதர், இவன் தான் எப்போ பார்த்தாலும் இப்படியும் முறைச்சிட்டே இருக்கான் என்னை பார்த்து, அப்புறம் எப்படி நான் நல்லா பேசுவேன், நானும் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே ஆரம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். உங்கள் 2 பேத்துக்கு வேறு வேலையே இல்லைடா, நீங்கள் 2 பேரும் எப்போ தான் திறந்து போகிறீங்களோ தெரில அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் பேசிட்டு அங்கே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது அந்த பிளேஸு. இப்போ நம்ம டே அப்படியே ஃபைல் எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்துட்டு அப்படியே இல்லாதவங்களுக்கு பிளேட்டில் காலியாக இருந்தது எல்லாமே இப்படி மறுபடியும் சேவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜின் தாண்டா. ஹே ஹோபி என்ன உங்கள்கிட்ட நானும் கேட்டுகிட்டே இருக்கேன், எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. நீ யாரையும் லவ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், மேரேஜ் பண்ணி வச்சாலும் ஒத்துக்க மாட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்க? அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன சொல்லு, என்னை கேட்டு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்ல. இப்போ நம்ம ஹோபி தான், ஹே அண்ணா என்னடா அதுக்குள்ளே எனக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு இருக்க, நான் இன்னும் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது, கல்யாணத்தெலாம் பண்ணிட்டேன்னு வைக்கேன் சிறக்கில் போட்டு அழைச்ச மாதிரி இருக்கும், என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹோபி சொல்ல. இப்போ நம்ம டே தான், யார் சொன்னா
கல்யாணம்னா பண்ணிட்டா எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஹோபி சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வையன் உன்னோட லைஃபே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல இப்போ நம்ம ஜேகே அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம் மாறும் நல்லா மாறும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இப்போ நம்ம டேக்கும் புரியுது. என்ன ஜேகே ஏதோ மைண்ட் வாய்ஸ் போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒன்றும் இல்லை டே நானும் அதான் நினச்சேன். ஏய் ஹோபி சீக்கிரமாக கல்யாணத்தை கல்யாணம் மட்டும் பண்ணிட்டேன்னு வையேன் உன் வாழ்க்கையே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம அப்படியே முறைக்க நான் ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அப்படியே சோஃபாவில் எல்லாருமே அப்படியே ஆர்கனைஸ் ஆகி ஒரு மாதிரி சும்மா ஜாலியாக அப்படியே ஃபன் டாக் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் ஆமாம் நம்ம இங்கே ஃபன்னாக பேசலாம் அப்படி சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கோம். அப்போ இவன் எதுக்கு இங்கே இருக்கான்? ஏய் என்ன நக்கலா? ஆமாம் உனக்கு தான் ஃபன்னுக்கு மீனிங்கே தெரியாது, அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வந்து உட்காந்துருக்க? இங்கே பாரு ஜெமன் ரொம்ப தான் என்ன நக்கல் பண்ணுறேனே. ஹேய் உண்மை சொல்கிறேன், நக்கல் பண்ணல நான், நீ அப்படி தான் பண்ணுற. இப்போ நாங்கள் ஃபன்னாக பேசலாம் அப்படி சொல்லி உட்காந்துருக்கோம். அதுக்கு மீன் நீங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன ஃபன்னாக பேசுறதுன்னா சிரித்து பேசுவீங்க? ஓ சிரிக்கிறது தான் என்னன்னு கூட சாருக்கு தெரியுமோ? எங்கே சிரிச்சு காமிங்க பார்ப்போம். ஏய் நக்கல் பண்ணுறேன்ல என்ன நின்று கன் எடுத்து போயிட்டே இருப்பேன். ஐயோ பாருங்கப்பா பயந்துட்டேன் நான் ரொம்ப பயந்துட்டேன். கன் எடுத்து போட்டு வராமலோ அங்கே கன் எடுத்து போடுற வரைக்கும் நாங்கள் சும்மாவாக இருப்போம். ஏன் நீ என்ன பண்ணுவ? என்ன உங்ககிட்டே கன் இருக்கா? எடுத்து ஷூட் பண்ணிடுவியா என்ன? என்கிட்ட வேறு வெப்பன் இருக்குது. என்ன வெப்பன் இருக்குது? அதுவா எங்க இப்போ நீ கன் எடுத்து என்ன சுடு பார்க்கலாம். நான் எதுக்கு உன்னை சுடணும்? நீ தான் என்ன எதுவும் பண்ணலையே. ஓ அப்போ உன்னை இப்போ அம்பல் தான் நீ என்ன ஷூட் பண்ணுவியா? இப்போ என்ன பேசிகிட்டு இருக்க? இப்போ நீ என்னை ஷூட் பண்ண நான் என்ன ஆயுதம் வச்சுருக்கேன், எப்படி உன்னை தடுப்பேன் நான் காமிக்கிறேன். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க ஜெமன்? ஹேய் ஜிமன் என்ன ஆச்சு உனக்கு? இப்போ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? ஹேட்டே நீ அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன், நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது விட்றா என்ன விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல இப்போது நம்ம இவங்க தான் இனிமேல் ஒன்று விட்டு வச்சா சரி வரே வராது, பூண்டு வெடி மாதிரி இருந்துக்கிட்டு என்ன குடைச்சல் கொடுக்குற எனக்கு, இப்போ இருடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி அப்படியே எழுந்திரிச்சு அவர் பாக்கெட்லேருந்து கன்று எடுத்துகிட்டு அப்படியே லோட் பண்ண இப்போ நம்ம ஜிமின் அப்படியே பார்க்குறாங்க. அவங்களே எந்திரிச்சு நின்று அப்படியே பார்க்குறாங்க, தும்முறா பார்க்குறாங்க நம்ம யுங்கியை. கையில் கன்று வச்சுருக்கேன், இது ஒரிஜினல்ரா, என்ன அப்படி பார்க்குற? ஏய் குழந்தை இருக்கிற இடத்துல கன்னை வச்சு என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்க, ஐயோ குழந்தை இருக்கா, ஜின் ப்ளீஸ் நீங்கள் அப்படியே குழந்தை எடுத்துக்கிட்டு போங்க, நாங்கள் கொஞ்சம் அப்படியே ஃபன்னாக ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறோம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் குழந்தை தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறாங்கடா. இப்போ நம்ம ஜிமின் தான் ஷூட் பண்ண அப்படின்னு சொன்னோன்னா இப்போ நம்ம சுகா கரெக்டாக பாயிண்ட் பண்ணுறாங்க நம்ம ஜிமினோட ஹெட்லேயே. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு முன்னாடி போகிறாங்க. இப்போ எதுக்கு முன்னாடி வர்ற? ஏன் சீக்கிரமாக சாகணும் அவ்வளோ ஆசையா? ஆமாம் ஆசை தான், சீக்கிரமாக சாகணும்னு ரொம்ப ஆசை. இப்போது நான் ஒன்று பண்ணால் நீ என்ன ஷூட் பண்ண மாட்டியே? என்ன பண்ணால் நான் ஷூட் பண்ண மாட்டேன், நீ என்ன பண்ணால் நான் பண்ணுவேன், என்னை ரொம்ப தூண்டி விட்டாங்கண்ணா இப்போ இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவால்வர் அப்படி அந்த இதை வந்துட்டு அப்படியே அமுக்க போகிறாங்க. அப்போ நம்ம ஜிமினா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நம்ம சுகாவோட லிப்ஸ்லேயே ஒரு இச்சை கொடுக்க இப்போ நம்ம சுகா அப்படிங்கிற மாதிரி நிற்க இப்போ நம்ம ஜிமின் அப்படியே பின்னாடி வந்து நின்றுட்டு இப்போ ஷூட் பண்ணுறா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே ஷாக்கு. எல்லாரும் இப்போது என்னடா நினச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க இப்போ நம்ம ஜிமின் தான் ஷூட் பண்ணுறேன்னு சொன்னால பண்ணு. இப்போ நீ என்ன பண்ணனா எங்க என்ன கோமா பேசுகிற நீ கோமா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் மறுபடியும் போயிட்டு கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நின்றுக்கிறாங்க. இப்போ பேச பார்ப்போம், இப்போ நீ என்ன பண்ண? அகெயின் கோமா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஜிமின் ஓடி போயிட்டு சுகாவோட லிப்ஸ் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இப்போ சொல்லு என்னடா என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த வாய்ஸ் நல்லா இருக்குது, இதே ஃபிக்ஸ் பண்ணிப்போ. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் டேட்டிங் போக வேண்டியதாக இருக்கும், சேட்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கும், நிறையா இருக்கும். நீ எனக்கு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்லாம் நிறைய வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு நான் பண்ணணும்? நம்ம தான் லவ் பண்ணுறோம்ல. என்னது லவ் பண்ணுறோமா? ஆமாம் அஃப்கோர்ஸ் நம்ம லவ் பண்ணுறோம். இப்போ தானே நான் உனக்கு கிஸ் பண்ணால் லவ் பண்ணுறேன்னு அர்த்தம். ஆனால் நான் எதுவுமே சொல்லலையே. இப்போ தான் நீ கிஸ்ஸை வேணான்னு சொல்லவே இல்லையே. நான் இத்தனை தடவை கிஸ் பண்ணேன், நீ ஒரு கிஸ்ஸு கூட வேணான்னு சொல்லவே இல்லை. அப்படியே தானே நின்றுட்டு இருந்த. இவன் என்ன தள்ளி கூட விடலை, ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணல. அப்போதைக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன லவ் பண்ணுறது தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் கேட்க நம்ம யுங்கிக்கு எதுவுமே பேச முடியல. இப்போ அங்கே இருக்கவங்களா சூப்பர் ஒரு காதல் தெரியும் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ நம்ம ஜிமினா தேங்க்யூ அப்படின்னு சொல்ல அப்படியே ப்ரௌடாக ஃபீல் ஆக இப்போ நம்ம யுங்கிக்கா ஐயா என்னடா நடக்குதுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படியே குடுன்னு ஓடி போயிடுறாங்க நம்ம சுகா. ஐயா இந்த குழந்தைய வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. சரி ஓகே நானும் கிளம்புறேன், அப்படியே ஒரு டேட்டிங்கை போட்டு வந்துடுறேன், பாய் டேக் பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் அப்படியே சுகா பின்னாடியே போக
இந்த பக்கம் இது ரெண்டும் சண்டைக்கோழியாக தெரிஞ்சு இப்போ என்ன லவ் பேர்ட்ஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம தான் ஹேய் ஹோபி என்ன ஜின் ரொம்ப கவலைப்பட்டேன் உன்னை பற்றி என்ன சொல்கிறேன், எதுக்கு மேரேஜ் பண்ணிக்க மாட்டேற? அது நான் சொல்கிறேன் இல்லை மாமா, எனக்கு பிடிக்கல. என்ன உனக்கு பிடிக்கல? நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் மாமா. அது இங்கே பாரு ஹோபி, இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். உனக்கு இப்போ ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா இல்லை பையனை பிடிச்சிருந்தா சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்லை ஏதாவது பார்க்க சொன்னாலும் சொல்லு, நாங்கள் பார்க்குறோம், ஒரு நல்ல பொண்ணோ பையனோ அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஒயன் தாண்டா என்கிட்ட இப்போ எதுக்கு அதுக்குள்ளேயும் ஹோபி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய் வாளு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அவங்க தான் பெரியவங்க பேசிகிட்டு இருக்காங்க, உனக்கு என்ன இங்கே பேச்சு? நானும் பெரியவன் தான்ட்டே. என்ன பெரியவ? என்ன எதிர்த்து பேசுகிற? ஐயோ அண்ணா, நானும் பெரியவ தான், நானும் பேசுவேன். ஏய் ஒயன், என்ன பேசிகிட்டு இருக்க நீனு? வா ரூமுக்கு போகலாம். நான் பேசணும். ஹோபி, எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேற? எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா, எனக்கு பண்ணிக்கணும்னு தோணல, பண்ணல. நீ ஜின்னோட மேரேஜுக்கு வந்ததானே? ஏன் அண்ணா கல்யாணத்துக்கு நான் வராமையா? அங்கே நீ ஒயிட் கலர் ட்ரெஸ் தானே போட்டிருந்த. என்னாச்சு இப்போ? எதுக்கு இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்டுட்ருக்க? சொல்லு. நீ ஜின்னோட கல்யாணத்தில் ஒயிட் கலர் ட்ரெஸ் தானே போட்டிருந்த? ஆமாம், ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். அப்படியே கேமராவை தூக்கிக்கிட்டு அப்படியே பெரிய விளாகர் மாதிரி அங்கே எங்கேயும் அப்படியே மொபைலில் அந்த ட்ரைபாட்லாம் இது பண்ணிவிட்டு சுற்றிட்டு தெரிஞ்சு அது நீ தானே? நான் தான். என்ன நீ பார்த்தியா? நீ ஜின்னோட மேரேஜில் இருந்தியா என்ன? ஆமாம், நானும் இருந்தேன். உன்னை மட்டும்தான் பார்த்துட்டே இருந்தேன், நீ என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்ல. இப்போ நம்ம டேக்கு ஷாக்கு. ஒயன் என்ன பேசிகிட்டு இருக்க? அண்ணா அமைதியாக இருக்கியா? இங்கே பாரு ஹோபி, எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு. எப்போ பிடிச்சிச்சு? ஜின்னோட மேரேஜ் எப்போ நான் உன்னை பார்த்தேன்னா அப்போவே எனக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நானும் உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா நீ இங்கே வந்த மாதிரியே தெரியல. நான் அடிக்கடி இங்கே வருவேன் தெரியுமா, நீ வந்திருக்கேன்னு பார்க்க, பட் நீ வரவே மாட்டேன். என்ன சொல்லிட்டு இருக்க? நீ என்ன லவ் பண்ணுறியா? நான் உன்னை இப்போ தானே பார்க்குறேன், ஆனால் நான் உன்னை முன்னாடியே பார்த்துட்டேனே. இப்போது நீ என்ன லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் ஒரு மாதிரி க்யூட்டாக கேட்க. இப்போ நம்ம ஹோபி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. இல்லையே, எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வீட்டில் சொல்லலை. என்னது, உனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் ஒரு மாதிரி சேடாக எழுந்திரிச்சு போகிறாங்க. இப்போ நம்ம ஹோபியா அவங்க தலையில் கேப் போட்டிருப்பாங்கல்லடா, ஸோ அந்த கேப்பை அப்படியே கலட்டி அப்படியே ஸ்டைலாக போயிட்டு ஒயனோட முன்னாடி முட்டி போட்டுட்டு will you marry me அப்படியே சொல்லிட்டு கேப் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒயன் அப்படியே பார்க்குறான். என்ன பண்ணுற? இட் மீன்ஸ் இதை ப்ரப்போசல் ட்ரெண்டியாக அப்படியே பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ என்கிட்ட ரிங் இல்லை, ஸோ அந்த கேப்பை நீ எடுத்துக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி கேட்க. நீ என்ன லூஸா? லூஸ்னே வச்சுக்கோயேன். இப்போ நீ சொன்னல என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதனால நான் லூஸ் ஆகிட்டேன். இப்போ நீ இதை ஏற்றுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோவி கேட்க. இப்போ நம்ம ஒயனும் ஏற்றுக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவளோட தலையில் அந்த கேப்பை அழகாக போட்டோன்னே இங்கே யாருக்குமே எதுவுமே போடல. நம்ம டேலாம் ஒயன் என்ன பண்ணிகிட்ருக்க? பிரதர், ஒயனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஒயனை பிடிச்சிருக்கு. ஸோ ப்ளீஸ் எங்கள் லவ்வில் நீங்கள் அப்படியே இணைச்சலாம் வந்து நிற்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹோவி சொல்ல. டே விடு, அவங்க ரெண்டு பேரும் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. ஹோபி நல்ல பையன் தானே, உனக்கு தெரியும்ல. இல்லை ஜேகே, வேறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல. ஓகே அப்படிங்கிற மாதிரி டேயும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த எல்லா ஜோடியும் அப்படியே க்யூட்டாக ஒன்று சேர்றாங்கடா. ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகாத நெக்ஸ்ட் டே தான்டா காட்டுறோம். அப்போது நம்ம ஜின் தான் டேக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு டே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நீ தப்பாக நினச்சிக்காத, உண்மை மட்டும் சொல்கிறியா? கேளுங்க ஜின், இதில் என்ன இருக்குது? இல்லை, உங்களுக்கு பேபி பிளானிங் இப்போதைக்கு இல்லையா? அது ஜின் இல்லை, நான் ஆரம் கிட்ட இதை பற்றி பேசினேன். ஆரம் சொன்னால் ஜேகேக்கு பேபினா ரொம்ப பிடிக்கும்னு. பட் எதுக்கு நீங்கள் இன்னும்? அது ஒன்றும் இல்லை ஜின், எனக்கு இப்போதைக்கு பேபி வேண்டான்னு சொல்லிட்டு நான் தான் ஜேகே கிட்டே சொன்னேன். ஜேகே இப்போ வரைக்கும் பேபி மேலே ரொம்ப ஆசையாக தான் இருக்கான். எனக்கு இப்போ பேபி வேணாம் ஜின். எதுக்கு? என்ன ஆச்சு? எதுக்கிட்டே? அது நீ எதுக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா மேரேஜ் பண்ண புதுசில் நானும் இப்படி தான் பயந்தேன். எங்கே குழந்தைன்னு ஒன்று வந்துட்டாங்கன்னா நம்ம மேலே உள்ள பாசம் குறைஞ்சிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆரம் கிட்ட இதே தான் சொன்னேன். பட் ஆரம் என்கிட்ட வேறு ஒன்று சொன்னார். அதை கேட்டதுக்கப்புறம் என்னோடய மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதை நான் உன்கிட்ட சொல்கிறேன். உனக்கு சேஞ்ச் ஆனால் ஓகே, இல்லைன்னா உன்னோட இஷ்டம். பிகாஸ் இது உன்னோட லைஃப். நான் இதுக்கப்புறம் இதில் தலையிட மாட்டேன். எனக்கு சொல்லணும்னு தோணுது, ஸோ நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கேட்க. சொல்லுங்கள் ஜின், இதில் என்ன இருக்குது? நான் எப்போவுமே உங்களை பேச்சை கேட்பேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் சொல்ல. ஓகே தேங்க்ஸ், இப்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. இப்போது ஆரம்க்கும் ஜின்னுக்கும் மேரேஜ் நடந்திருக்கும் இல்லைடா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நைட்டில் தான் காட்டுறாங்க. இப்போது நம்ம ஆரம் தான்டா. ஓகே ஜின்,
வெல் உன்னை பற்றி அவ்வளோவா எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு எதுவும் பிளான்ஸ் இருந்தால் நீ என்கிட்ட தாராளமாக சொல்லலாம், நான் எல்லாமே கேட்டுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் சொல்ல. இப்போ நம்ம ஜிந்தாண்டா எனக்கு அப்படிலாம் உங்ககிட்ட சொல்லி பெரிய இதெல்லாம் போடணும் அப்படிலாம் எனக்கு எதுவும் கிடையாது. ஓ ஓகே. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன கேளுங்க ஆரம். இல்லை பேபிஸ் இப்போதைக்கு அது மட்டும் எனக்கு இருக்குது. பேபிஸ் இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் ஆரம். எதுக்கு? ஏன்னா பேபிலாம் நம்ம லைஃப்பில் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒரு நிமிஷம் பேபின்னு ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் வந்துட்டா நம்ம 2 பேரும் பேசி சிரிக்கிற ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாயிரும். பேபிக்கு எல்லாம் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம 2 பேர்த்துக்குள்ளே லவ் கம்மியாயிரும். அப்படி தானே சொல்ல வர்ற? ஆமாம். எனக்கு இப்போதைக்கு பேபி வேண்டாம். உன் கூட கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறமா பேபி ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் சொல்ல. இப்போ நம்ம ஆரம் தாண்டா. ஓகே எனக்கு புரியுது. நான் இப்போது பேபி ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஒன்றை மறந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். நோ, டெஃபினெட்லி நோ. பட் நமக்குள்ளே இருக்க லவ் குறைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. மற்றபடி பேபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் எல்லோரும் பண்ணுற தப்பு. அதான் பேபின்னு ஒருத்தவங்க லைஃப்பில் வந்துட்டாங்கன்னா அவங்களோட லைஃப்பில் இருக்க ஹாப்பினஸ் அப்படியே போயிடுச்சு. பேபிக்காக தான் நீங்கள் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேபியோட தான் இருக்கணும், உங்கள் 2 பேருக்குள்ள பர்சனல் ஸ்பேஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. பட் அது ரொம்ப தப்பு ஜின். ஈவன் பேபின்னு ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், பேபிக்கும் சரி நம்ம லைஃப்லேயும் சரி. என்ன நினச்சிட்டு இருக்க? பேபி வந்துட்டாங்க, ஓகே அவங்கள கேர் பண்ணணும், எஸ் கேர் பண்ணணும். அப்போது நம்ம 2 பேர்த்துக்கும் இடையில பேச அவ்வளோவா வேர்ட்ஸ் இருக்காதுன்னு சொல்கிறத விட டைம் கிடைக்காது. ஐ நோ, புரியுது. பட் நம்ம 2 பேரும் தனியாக சேர்க்குற மெமரியை விட பேபியோட சேர்க்குற மெமரி இன்னும் அழகாக இருக்கும். பேபி இருக்கும்போதே குட்டி குட்டியாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு பேபியோடவே அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு அந்த மாதிரி லைஃப் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்ம 2 பேரும் வாழ்கிற லைஃப் வேறு, பேபியோட நம்ம 2 பேரும் குட்டி குட்டி ரொமான்ஸோட வாழ்கிற லைஃப் வேறு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜின்னுக்கும் இதை கேட்டோன்னே எஸ் நம்ம 2 பேரும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது வேறு, பேபின்னு ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஜின் யோசிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அப்படி யோசிச்சதுனால இப்போது ஜின்னோட கையில் ஒரு குழந்தை இது அப்படியே நம்ம டேக்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம டே அது இருந்தாலும் எங்கள் பாரு டே உங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகி 1 year ஆகுது. இதுக்கப்புறமும் பேபி பிளானிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு புரியுது, உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. பட் ஜேகேவோட சுச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஜேகேக்கு சின்ன வயசுலேருந்தே பேபிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆரம்பிக்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு ஜேகேயை பற்றி. என்னோட குழந்தைய நீயே பார்த்தா உனக்கு தெரியும். நான் வச்சுருக்கிறத விட ஜேகே ஃப்ரீயாக இருந்தானா குழந்தைய அவன் தூக்காமல் இருக்க மாட்டான், அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ நீ கொஞ்சம் கன்சர்ன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் சொல்ல. இப்போ நம்ம டேயும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக யோசிக்கிறாங்க நம்ம ஜேகேயை பற்றி. ஜேகேக்கு எவ்வளோ ஆசையாக அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து கேட்டிருப்பாங்க. இவன் அவங்க லவ் பண்ணுறதுலேருந்தே ஜேகே அவ்வளோ சொல்லியிருப்பாங்க பேபி எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே ஒன்றுனா யோசிச்சுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பிகாஸ் நம்ம ஜேகேக்காக எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம டே இந்த மட்டும்தான் பண்ணதில்லை, அது எதுக்கு நம்ம பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரெடி ஆகுறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு தான் காட்டுறோம். இப்போது நம்ம ஜேகே அப்படியே வர்றாங்க ரூமுக்குள்ளே. நம்ம டே பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. ரூம் ஃபுல்லாக பூவாக இருக்குது, அங்கங்கே கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டே பார்த்துட்டு நம்ம ஜேகே பார்த்துட்டு ஹே என்னது இது எவ்வளோ கேண்டில்ஸ் பூவு என்ன அவங்க எடுத்துக்கும், அதுக்குள்ளேயும் ஃபஸ்ட்டு ஏற்பாடு பண்ணிட்டே என்ன அது எதுக்கு நம்ம ரூமில் ஏற்பாடு பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்க. இப்போ நம்ம டே தாண்டா ஏய் லூஸ் ஜேகே, அவங்க 2 பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணவங்களுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் நம்ம ரூமில் எதுக்கிட்ட கொண்டு வந்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ண போகிறேன். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நீ பண்ண மாட்டியே, நானே உன் பக்கத்தில் வந்தாலும் தள்ளி போவேன். இப்போது என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது, என்ன மேட்ரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்க. இப்போ நம்ம டே தான் அப்படியே போயிட்டு நம்ம ஜேகேக்கு ஒரு வார்ம் ஹக் கொடுத்துட்டு ஜேகே எனக்கு புரியுது உனக்கு பேபி உன்னோட லைஃப்பில் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. நான் நம்மளோட சந்தோஷத்தை பற்றி யோசித்தேன், அதனால தான் வேணான்னு சொன்னேன். பட் உனக்கு பேபி தானே சந்தோஷம், நீ என்னை விட்டுற மாட்டேன். பேபி வந்தாலும் உனக்கு நான் தான் பேபி, ஃபர்ஸ்ட் பேபி. ஸோ நம்ம பேபி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே க்யூட்டாக சொல்ல. இப்போ நம்ம ஜேகேக்கு இதுலேருந்து டீயாரே வந்துடுது. நம்ம டே இப்படி சொன்னதை கேட்டுட்டு டே ரியலே பேபி பெற்றுக்கலாமா நம்ம? பெற்றுக்கலாம் ஜேகே அப்படின்னு சொல்ல. ஸோ அன்னைக்கு நைட்டு பேபி பெற்றுக்கிறதுக்கான எல்லா வேலையும் நடக்குது. ஸோ அப்படி மார்னிங் ஆகுது. இப்போது நம்ம ஆளுங்க 2 பேரும் அப்படியே டயர்டாக படுத்திருக்காங்க.
ஸோ அவங்களுக்குள்ள ஒரு க்யூட்டான டாக் போயிட்டுருக்கு. இப்படியே ஒரு 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் போக ஒரு ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா ஒரு மேரேஜ் ஹால் தாண்டா காட்டுறோம். அங்கே ஒரு 2 ஜோடி க்யூட்டாக நின்றுட்டு இருக்காங்க அவங்களோட மேரேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. அந்த ஜோடி வேறு யாரும் இல்லை, நம்ம ஹோபி ஒய் அண்ட் நியூட்மன் 2 பேரும் தான். ஸோ அங்கே அவங்க 2 பேர்த்துக்கும் அவ்வளோ அழகான மேரேஜ் நடந்து முடியுது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகே கையில் ஒரு பேபி, எஸ் நம்ம டேக்கு ஒரு பேபி பிறந்துட்டாங்க. ஸோ அது ஒரு பாய் பேபி, ஓகேங்களா. எல்லா ஸ்டோரிலையும் கேர்ள் பேபி தானே இருக்காங்க. ஸோ இதில் அவங்களுக்கு ஒரு பாய் பேபி. ஓகே, இப்போது அப்படியே மேரேஜ் முடிய ஸோ அப்படியே எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு தாண்டா வர்றாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு அந்த 2 கப்புள்ஸ்க்கு அப்படி நடக்க வேண்டியது எல்லாம் நடக்குது. ஸோ தென் நெக்ஸ்ட் டே தாண்டா இப்போது நம்ம ஜேகே கையில் பேபி இருக்குது. இப்போது நம்ம டே தாண்டா ஜங்குக்கா சொல்லிட்டே என்ன ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். பேபியா? நான் பார்த்துக்கிறேன், நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லைடா, நீ உன்னோட ஜாப் போய் ரொம்ப நாள் ஆச்சு, பேபி பிறந்ததுலேருந்து நீ போகவே இல்லை. அதான் பிறந்தது வந்துருச்சுல என் சிங்கக்குட்டி, அப்புறம் எதுக்கு எனக்கு ஜாபு, வெங்காயம், மண்ணாங்கட்டிலாம் அதெல்லாம் என் அண்ணன் பார்த்துப்பான், நான் தான் என் பொண்ணையை பார்த்துப்பேன். நீ கிளம்பு. அச்சோ, உனக்கு அவ்வளோ பிடிக்குமா பேபியா? ரொம்ப பிடிக்கும். உன்னை விட அதிகமாக எனக்கு பேபியை பிடிக்கும். ஏய், அது சும்மா சொன்னேன்டா. எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு அப்புறம் பேபி பிடிக்கும். ஓகேவா? சரி, ஓகே, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். பேபிக்கு சாப்பாடு, ஹேய் நீ எப்போ அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கன்னு மட்டும் சொல்லு. ஃபுட்டை பற்றிலாம் என்கிட்ட பேசாத. என் பேபியா எனக்கு பத்திரமா பார்த்துக்க தெரியும், ஓகே? நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல. எஸ், நம்ம ஜான்டி பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜேகே எங்கேயுமே போயிருந்துருக்க மாட்டாங்க. பேபி மட்டும்தான் அவங்களுக்கு. ஸோ நம்ம ஜான்டே கூட தான் அப்படியே டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம டே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் அவங்க பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க. இப்போ இது எப்படின்னா, நம்ம ஆள் வந்துட்டு ஹவுஸ் ஹஸ்பண்ட் மாதிரியும், நம்ம ஆள் வந்துட்டு அப்படியே வேலைக்கு போகிற ஒய்ஃப் மாதிரியும் போவாங்க. ஓகேடா, இந்த ஒரு மூவியை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இது எப்படி வந்திருக்குன்னே எனக்கு தெரியல. பிகாஸ் இந்த ஸ்டோரியை வந்து நான் லாஸ்ட் மினிட்ல தான் வந்துட்டு இது பண்ணேன். ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நல்லா இல்லைனா ஐம் ஸோ சாரிடா. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு 2 ஸ்டோரிக்கு வந்து ஸ்பெஷல் பார்ட்டு கேட்டிருக்கீங்க. ட்ரூ லவ் இஸ் ஆல்வேஸ் பெயின்ஃபுல்லுக்கும் இப்போது நான் போட்டேன் அந்த ரிவெஞ்ச் மேரேஜ் 2க்குமே ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் ரிவெஞ்ச் மேரேஜோட ஸ்பெஷல் பார்ட் கண்டிப்பாக இப்போ போட்டுருவேன். பட் நான் ட்ரூ லவ் இஸ் ஆல்வேஸ் பெயின்ஃபுல் அதோட ஸ்பெஷல் பார்ட்டை ஒரு ஸ்பெஷல் டே அன்றைக்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. பிகாஸ் அந்த ஒரு மூவி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது டக்குன்னு அதிகமாக வியூ போய் எனக்கு நிறைய லைக் வந்தது அது ஒன்றுக்கு தான். ஸோ அதோட ஸ்பெஷல் பார்ட்டை என்னோட ஸ்பெஷலான டேயில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பெஷலான டே என்ன தான் நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ நான் அதோட ஸ்பெஷல் பார்ட் போகிறேன். கண்டிப்பாக ரிவெஞ்ச் மேரேஜோட ஸ்பெஷல் பார்ட் கூடிய சீக்கிரம் வரும்டா. இந்த ரெக்வஸ்ட்டை கேட்டவங்க ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாமல் போகாதீங்க ப்ளீஸ். ஓகேடா மீஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். ஹாமி சராங்கே சராமிதா.